உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். அந்த கதைலாம் இருக்கட்டும், நீங்க யார் முதல்ல? நான் யாரா? என்ன பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியலன்னு தான் கேட்குறேன். யார் நீங்க? நான் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா. கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு அறிகுறியே இல்லையே. ஏன்பா, என்ன இருக்கு? இருக்கு, அது மட்டும் தான் இருக்கு. ஒயிட் தாடி, ஒயிட் மீசை. ஆமா, நீங்க மட்டும் வருஷம் வருஷம் அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. நான் மட்டும் தொப்பையோடையும் தாடியோடையும் வந்துட்டே இருக்கணுமா வருஷம் வருஷம்? சரி, உங்க வாகனம் கூட காணுமே. என்னப்பா பண்றது? இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், வாகனத்தை வாடகைக்கு விட்டுட்டு உங்க முன்னாடி வந்திருக்கேன். நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். பாட்டில் கிடைக்குமா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. நிப்பாட்றா. யாருப்பா நீ? உன் நடவடிக்கையே சரியில்லையே. உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தானப்பா நான் இருக்கேன். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. பேச்செல்லாம் மாற மாட்டேன். இன்றைய பொழுதுல நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். சரி, இப்போ இந்த பக்கம் தானே போறீங்க? ஆமாப்பா. இந்த 3வது தெருல 3வது வீடு இருக்கேன். அந்த பக்கமும் தான் போவேன். அங்க ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இருக்கு, தெரியுமா? ஜெனிஃபர் கர்த்தருக்குள்ள நல்ல விருப்பமான பொண்ணு. சொல்லுப்பா. அந்த பொண்ணுகிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி அந்த லெட்டரை கொடுத்து. டேய், நீ வந்ததுல இருந்தே உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். குல்லா போட்டுட்டு இருக்கிறேன்னு பார்க்காத, ஒழுங்கா ஓடி போயிடு. ஹாய் எவரிபடி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட். இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். எதுக்குடா இப்ப கை தட்டுறேன்? ஆமால, அவர் தான் சொல்லுறதா, நாளைக்கு அந்த லீவ் இல்லை, எல்லாம் வந்து ஒர்க் பண்றான்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு கிறிஸ்துமஸ்ன்றனால கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே லீவ் எடுத்துங்க. மற்றபடி மீதி பேர் எல்லாருமே வேலைக்கு வந்தாகணும். ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்போ கிறிஸ்துமஸ் லீவ் இல்லையா? கிறிஸ்துமஸுக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. சார் போதும் நாங்க வரோம். இப்போ தட்டு, அப்போதான் நாளைக்கு லீவ் விடுவாங்க. 2024 எப்படி வந்ததுன்னே தெரில. இல்லை, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அடுத்த வருஷம் ஜனவரி ஆரம்பித்து, ஜனவரியில் ஒரு பிரச்சனை, பிப்ரவரியில் ஒரு பிரச்சனை, எத்தனை பிரச்சனையாகவே வாழ்க்கை போயிடுச்சு இந்த ஒரு வருஷம். அடுத்த வருஷம் மாதிரி ஏதாவது வீடியோ வருதான்னு பார்க்கலாம். தம்பி, என்னப்பா உலகமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ மட்டும் ஏன்ப்பா இப்ப புலம்பிட்டு இருக்க? அப்படி வச்சுட்டாங்களே, புலம்ப வச்சுட்டாங்க தாத்தா. நிம்மதியே இல்லை. வீட்டுல பிரச்சனை, வீட்டுல இருந்து வெளியே போனா வெளியே ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனா அங்க ஒரு பிரச்சனை, அங்க இருந்து ஆபீஸ் போனா அங்க ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனையாவே இருக்கு என் வாழ்க்கை. எப்பதான் எனக்கு நிம்மதி கொடுக்கும்? இந்த வருஷம் முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அது ஒரு பிரச்சனை. அந்த வருஷம் முடிஞ்சா அடுத்த வருஷம் ஒரு பிரச்சனை. எல்லாமே பிரச்சனை. எனக்கு நிம்மதி வேணும். நிம்மதி கொடுங்க. நிம்மதி யாராவது கொடுங்களேடா, கொடுங்க. அல்லேலூயா 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 அல்லே. தம்பி, ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா இப்படியும் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டீங்களாப்பா? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தானேப்பா கிறிஸ்துமஸ் தாத்தா இருக்கிறேன். போன வருஷம் உனக்கு கேட்டனே, அதை கொடுத்துட்டீங்களா? போன வருஷம் நீ கேட்டது சரி, போன வருஷத்தை விடுப்பா. இந்த வருஷம் என்ன வேணுமோ கேளு, தாத்தா தரேன். போன வருஷம் கேட்டதுதான் இந்த வருஷம் வேணும். இந்த வருஷம் மட்டும் இல்லப்பா, எந்த வருஷம் கேட்டாலும் நீ கேட்டது கிடைக்காதுப்பா. எப்பா, நான் கிறிஸ்துமஸ் தாத்தாவே இல்லை, நான் ஆள விடு. என்ன கேட்ட?